Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chocolate bread pudding. இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு 10 minutesல ரெசிபி பண்ணி முடிச்சிரலாம். இன்னைக்கு நாம எக் எதுவுமே ஆட் பண்ணாம ஓவன் இல்லாம புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெசிபி பண்றதுக்கு இன்னைக்கு நான் 2 wheat bread எடுத்துர்க்கேன். நீங்க நார்மல் பிரெட்டும் எடுத்துக்கலாம். 1/2 கப் பால், 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் ஜெலட்டின் இல்லைனா நீங்கள் அகர் எடுத்துக்கலாம். 1/2 கப் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் எடுத்துருக்கிறதா இருந்தால் இதில் பாதி கப் எடுத்தால் போதும், அதாவது 1/4 கப் சுகர் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் பீஸை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம ஒரு கடாயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா உடனே டக்குன்னு அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இது ஓரளவு திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகியிருக்கு. அதுக்கே பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஓரத்தில் ஏதாவது நின்றுச்சுன்னா அதையும் எடுத்து உள்ளே விட்டுருங்க, இல்லைனா அது தனியாக கட்டி ஆகிடும். இப்போ ஓரளவு திக்காக இருக்குது. இந்த டைமில் இது கூட நான் டார்க் சாக்லேட் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிருக்கு. பாருங்கள், எடுத்தால் தண்ணி மாதிரி ஊற்றாமல் பேஸ்ட் மாதிரி நிற்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் உடனே நம்ம செட் பண்ண போகிற பாக்ஸில் மாற்றிக்கணும். நான் ஒரு டப்பர்வேர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதில் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி செட் பண்ண போகிற பாக்ஸில் மாற்றிக்கலன்னா இது கொஞ்சமாக ஹீட் குறைய நல்லா கடாயிலேயே செட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ஓவர் நைட் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இது செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் பிரெட் புட்டிங் 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே பாக்ஸை கமத்திடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதை இப்போ பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ண போகிறேன். நம்ம சாக்லேட் பிரெட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஜெலட்டின் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட ஜெலட்டின் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுவும் டெக்ஸ்சர் கரெக்டாக தான் வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.